சிஸ்டர் விடுங்க. யாரா நீ? ஐயோ, சிஸ்டர். யாரு? சிஸ்டர் என்ன என்ன பண்ணிட்டு சிஸ்டர்? இருக்க? என்ன? ஏய், சிஸ்டர் விடுங்க. சிஸ்டர் என்னடி பண்ணிட்டு இருக்க? சிஸ்டர் விடுங்க சிஸ்டர். ஐயோ, என்னாச்சு சிஸ்டர்? ஐயோ, மன்னிச்சிருங்க சார். எனக்கு யாருன்னே தெரியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கைய வச்சுட்டு மன்னிப்பா கேக்குற? எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கு? யாரு மேல கை வைக்கிற? ஏய் நந்தினி தள்ளு. என்ன 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 என்ன? நான் தான் அரைஞ்சேன்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு? கடையில இத்தனை பேருக்கு முன்னாடி என் வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறவர சட்டையை புடிச்சிட்டு நிக்கிறா. வேடிக்கை பார்க்க சொல்றியா? அதனாலதான் நல்ல ஒரு அரை அரைஞ்சேன். என்னடா இப்போ? என்னாச்சு நந்தினி? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. நந்தினி என்ன ஆச்சு? கரண்ட் கட் ஆச்சு. அந்த இருட்டுல யாரோ என்ன தப்பா தொட்டாங்க. ஏய் என்னது இது? இந்த பக்கத்துல இருந்து தான் கை வச்சாங்கன்னு தப்பா நினைச்சு சாரோட சட்டைய புடிச்சிட்டேன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஹேய், என் அண்ணனை பார்த்தா அவ்வளவு கேவலமா தெரியுதா உனக்கு? ஐயோ, இதுக்குதான் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னேன். பாத்தீங்களே, இத்தனை பேர் முன்னாடி இந்த அவமானம் அவசியமா? சொல்லுங்க. டாடி இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு டாடி. பவர் கட் ஆனப்போ அந்த இருட்டை யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க டாடி. இங்க யோ யாரியா எங்க மேனேஜர்? மேனேஜர் 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 சார். இது வரேன் சார். சார் இங்க பாரு, நான் உடனடியா இந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். உடனே பார்க்கணும். வா. பார்க்கலாம் சார். ஓகே போலாம். வாங்க சார். ஃபாஸ்ட் வாங்க. உள்ள இருக்கிற கேமராவை ப்ளே பண்ணுங்க. ஓகே சார், பார்க்கறேன் சார். ஏமாமா, சம்பவம் நடந்தப்ப கரண்ட் போயிடுச்சு. அதனால கேமராவிலையும் இருட்டா தானே இருக்கும். அதுல என்ன மாமா பதிவாயிருக்க போகுது? இல்லை சார், பவர் கட் ஆனதும் கேமரா நேரடியாக இன்ஃப்ராரெட் மோடுக்கு போயிடும். இருட்டில் என்ன நடந்திருந்தாலும் கண்டிப்பாக பதிவாயிருக்கும் சார். ஆஹா, இனிமே இருட்டுல கூட திருட்டுத்தனம் பண்ண முடியாதா? என்னடா வாழ்க்கை இது? உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. இருட்டுல கூட திருட்டுத்தனம் பண்ணக்கூடாதுன்னு தான் இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னப்பா ஃபைல் எடுத்துட்டியா? இதோ எடுக்கிறேன் சார். சார் நீங்கள் கேட்டதான் நினைக்கிறேன். இதுவா? ஆமாம் சார். என்னையா? ஒண்ணுமே தெரியல. என்ன பாத்து? ஏய், இதுல ஒண்ணுமே தெரியலையே. ஆனா இதான் அந்த ஃபுட்டேஜ் சார். டாடி பாத்தீங்களா? ஒன்றும் தெரியலையே. கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. 10th கேமரா இல்ல 12th கேமரா தானே பாத்துட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். யோ என்னையா இது? பார்க்குறேன் சார். ஒண்ணுமே தெரியலையே இதுல. கேமரால ஏதோ ஒரு துண்டு மறைச்சிருக்கு சார். துண்டு மறைச்சிருக்கா? என்ன டாடி இது? என்னன்னு தெரியலையே. அட சார், ஏதோ மறைச்சிருக்கு சார். டாடி நீங்க வாங்க. சரி வா மாப்ள, பாத்துருவோம். புல்ஷிட். டாடி பாத்தீங்களா? டாடி பாத்தீங்களா? அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஃப்ராட் தான் டாடி இந்த வேலையை பண்ணிருக்கான். இங்க பாருங்க, நந்தினி மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கிளவரா இந்த சிசிடிவி கேமராவை மறைச்சிருக்கான். ஏய், எந்த பாவி இவன் இந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்றானா? பெரிய கிரிமினல் தான் இருப்பான். அந்த கேமரா மேனேஜர் சார். தோ ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கேமரா இருக்கு இல்லையா? ஆமா சார். அந்த ஃபுட்டேஜை பார்த்தா இந்த கேமராவை யார் மறைச்சாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? தெரியும் சார். கண்டிப்பா. ஷூர் தானே? ஷூர் சார். வா 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 டாடி வாங்க டாடி. ப்ரோ, அந்த அந்த 12 நம்பர் கேமரா இருக்கு இல்லையா? ஆமா சார். அதுக்கு எதிரில இருக்கிற 11 நம்பர் கேமரா இருக்கு இல்லையா? அதான் மேனேஜர் சொன்னாரு. அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இதோ பார்க்கறேன் சார். துண்டை வச்சு யார் மறைச்சாங்கன்னு கண்டுபிடிச்சலாம்ல. இதோ இப்போ பார்க்கறேன் சார். சீக்கிரம் சீக்கிரம் ஒரு நிமிஷம். இதோ இதான் சார். ஏய்
ப்ரோ அந்த சேம் டைம்ல இருக்கிற ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. ஏய் என்னடா வெறும் துடி மட்டும் வருது, என்னது இது என்ன இப்படி வருது? தெரியல ஐயோ சார். என்னையா இது இப்படி இருக்கு? சார் கேமரா ரேஞ்சுக்கு வெளியில இருந்து யாரோ துண்டு தூக்கி போட்டிருக்காங்க சார். எப்படி சித்தப்பா இது ஏய் எங்க இருந்து எரிஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா இல்ல, உங்களால? அந்த மாதிரி பார்க்க முடியாது யோ சார். என்னையா சொல்ற, எங்க இருந்துன்னு கண்டுபிடிக்க முடியாதா? என்னையா இது, இதுல எதுவுமே காணுமே. வேற எல்லாமே ஏதாவது check camera பண்ணியாச்சு cover சார். ஆயிருக்கு வேற பாரு. ஆங்கிள்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா? பார்க்கலாம் சார், வேற கேமரா பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சார் அவங்க ரொம்ப தெளிவா கேமரா ரேஞ்சுக்கு வெளியில பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து துண்டை தூக்கி போட்டிருக்காங்க சார். அவங்க யோ. எங்க இருந்து போட்டாங்கன்னு தெரியல சார். ப்ரோ கடையில எல்லா இடத்தையும் கவர் பண்ணுவீங்களா இல்ல அங்க எங்கன்னு பிளைண்ட் ஸ்பாட்னு விட்டுருவீங்களா? இவ்வளவு irresponsible-ஆ இருக்கீங்களே ப்ரோ. என்ன இவ்வளவு irresponsible-ஆ இருக்கீங்க? சாரி சார், ஏதோ தப்பு நடந்துருச்சு. யோ பாதிக்கப்பட்டது என் குடும்பத்து பொண்ணு, என் பொண்டாட்டி. நீ என்ன அவ்வளவு ஈஸியா வந்து சாரி கேக்குற? இப்போ இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? மச்சான் மச்சான் ஒன் செகண்ட் கேளுங்க. அவர் பாவம், அவர் ஸ்டாஃப் தானே, அவர் என்ன பண்ணுவாரு? விடு மச்சான், அந்த கல்பிரேட் இப்ப தப்பிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான். விடு மச்சான், பாத்துக்கலாம். வா வாங்க வாங்க யோ பாத்துக்கலாம். வேற எந்த ஆப்ஷனும் ட்ரை பண்ணி இல்ல. பார்க்கறேன் சார். வாங்க. நான் வேற ஏதாவது ஆப்ஷன் வாங்க. இருக்கான்னு செக் அவன் பண்ணி நல்லா பார்க்கறேன் தேடி சார். பார்த்துட்டு பார்க்கறான்ல, உங்களுக்கு inform அவன் என்ன பண்றேன். பண்ணுவான்? என்னன்னு சரி, வா. பார்த்துட்டு சொல்றேன் சார். வேற ஏதாச்சும் ஆமா, option சரியான இருக்கான்னு fraud பார்ப்போம். பண்ணிருக்காங்க. வா, வா. வாங்க மச்சான். சரி வா பார்த்துக்கோ. ம். யோ எல்லாத்தையும் தூக்கி போடியா. கேமரா வச்சிருக்கான் கேமரா. அந்த விஷயத்தை ஐ வில் டேக், நான் அதை பார்த்துக்கிறேன். சார் நான் ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். ஆ சொல்லுங்க சிஸ்டர். அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். இவனும் ஒரு பொறுக்கின்னு நினச்சி உங்கள் சட்டையை பிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு சார். தயவு செஞ்சு நம்ம ஹேய் என்னடி டிராமா போடுறியா? உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணனோட சட்டையை பிடிக்கிற, இங்க யாருக்கும் தெரியாம வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? எவ்வளவு கேவலமான பிறவிடி நீ. அம்மா இல்லைம்மா, நான் மனசாரதான். சி வாய் மூடு. யாரு நீ? ஆஃப்டர் ஆல் அந்த வீட்ல இருக்கிற ஒரு தேர்ட் ரேட் பொண்ணு. எங்க அண்ணன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு யாரு தைரியம் கொடுத்தது? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப யாருக்கும் தெரியாம மன்னிப்பு வேற கேக்குறியா? ஹரிதா, will you calm down? அது கரண்ட் போன நேரம், யார் எந்த பக்கம் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க தான் செய்யும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாது ப்ளீஸ். அதுக்காக இவன் உன் சட்டையை பிடிப்பாளா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா?